இன்றைக்கி வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்ண போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி டேட்ஸ் வச்சு ரெண்டாவது வந்துட்டு டேட்ஸ் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. முந்திரி வந்து 2 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. அடுத்தது வந்து பாதாம் வச்சுருக்கேன் 2 ஸ்பூனு. அடுத்தது வந்து இது வந்து பூசணி விதை. இது வந்து அரைக்க வேண்டாங்க, இது அப்படியே தான் சேர்த்துக்கணும். இது வந்து பிஸ்தா. ஓகேங்களா? அடுத்தது வந்து கெசகெசா வந்து நான் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து நெய். நம்ம வந்து அது போட்டு லட்டு பண்ண போகிறோம். இது கூட சேர்க்குறது இருந்தால் வந்துட்டு அத்திப்பழம், அப்புறம் வந்து இந்த அக்ரோட் இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருந்தது இது மாத்திரம் இருந்தது. நான் இதை வச்சு நான் ஒரு லட்டு பண்ண போகிறேன். ஓகேங்களா? டேட்ஸ் அது வந்து உள்ளேருந்தே நம்ம கொட்டை எடுத்துடுறோம். ஓகேங்களா? இப்போது நம்ம எப்படி பண்ண போகணும் பார்க்கலாங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஆறினவுன்னு, ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப இல்லை. இப்போ நம்ம நெய் தொட்டுக்கலாங்க. நம்ம நெய் தொட்டுக்கிட்டோம்னா இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் கொடுங்க. ஈவினிங்கில் வந்துட்டு பசியோடு வருவாங்க. இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய் தடவிக்கங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த டேட்ஸ் வந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி லட்டு மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நீங்களும் சாப்பிட்லாம். லேடிஸுங்களும் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம பிடிச்சி வச்சுட்டோம். ஓகேங்களா? ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சி. ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களெலாம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. கடாய் வச்சுருக்கோங்க. நம்ம கடாய் வச்சுட்டு கெசகெசா வந்து இப்போ லைட்டாக வறுத்துக்கணும். ஓகேங்களா? கலர் மாறக்கூடாது. லைட்டாக கடாய் சூடாக இருக்குது. ஓகேங்களா? நான் இப்போது இதை ஆஃப் பண்ணிடுறேன். போதும். இப்போது கடாய் வச்சுருக்கோங்க, காஞ்சிட்ருக்கு. இப்போ நான் 2 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் காயிட்டுங்க. அடுத்தது வந்து நம்ம இந்த டேட்ஸ் போட போகிறோங்க. நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த பதத்துக்கு. ஓகேங்களா? ஒரு 2 சுற்று போட்டுக்கோங்க. இது பாருங்கள், இதை பவுடரும் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 சுற்று போட்டிருக்கேங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு அதில் போடுறாங்க. டேட்ஸ் எடுத்து முதல்ல அதில் போட்டுடலாம். இதில் போட்டிருக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம இது வந்து பருப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நம்ம கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இப்போ நல்லா நம்ம கிண்டி விட போகிறோங்க. கொட்டிட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாம் பருப்பெல்லாம் போட்டுட்டேன். இது கூட வந்து நான் பாதாம் பூசணி சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து லட்டு பிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போது கெசகெசா போடணுங்க. அது கூட கொஞ்சம் கெசகெசா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லட்டு பிடிக்கலாங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஆறினவுன்னு, ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப இல்லை. இப்போ நம்ம நெய் தொட்டுக்கலாங்க. நம்ம நெய் தொட்டுக்கிட்டோம்னா
இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் கொடுங்க. ஈவினிங்கில் வந்து ஈவினிங்கில் வந்துட்டு பசியோடு வருவாங்க. இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய் தடவிக்கங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த டேட்ஸ் வந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி லட்டு மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நீங்களும் சாப்பிட்லாம். லேடிஸுங்களும் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம பிடிச்சி வச்சிட்டோம். ஓகேங்களா? ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சி. ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களெலாம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.